பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். திருப்பூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சானார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி என்பவரின் மகள் ஜென்சியா பெருந்தளவு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படித்து தேர்வு எழுதியிருந்தார். தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் 397 மதிப்பெண்கள் பெற்று ஜென்சியா தேர்ச்சி பெற்றார். இந்நிலையில் மதிப்பெண் குறைந்துவிட்டதாக வருத்தத்தில் இருந்த மாணவி ஜென்சியா வீட்டில் யாரும் இல்லாத போது பூச்சி மருந்து குடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் ஜென்சியாவை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஜென்சியா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வானாபுரம் அருகே குடிநீர் கிணற்றில் நள்ளிரவில் மதுபோதையில் தவறி விழுந்தவரின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரையம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சிவமூர்த்தி என்பவர் மதுவுக்கு அடிமையான நிலையில் ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் கிணற்றின் மீது அமர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் இரவு கிணற்றின் மீது அமர்ந்து மது அருந்திய சிவமூர்த்தி கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதன் பின்னர் நீண்ட நேரம் ஆகியும் வீட்டிற்கு வராத சிவமூர்த்தியை தேடிய அவரது குடும்பத்தினர் கிணற்றின் அருகில் சிவமூர்த்தி அணிந்திருந்த செருப்பு இருந்ததை கண்டு சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் சிவமூர்த்தியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருப்பாலப்பந்தல் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவாடனை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிலப்பை சாகிப்பு தெருவைச் சேர்ந்த சாதிக் அலி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தொண்டி பழைய ஆதார் மையம் அருகே சென்றபோது எதிரே அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் சாதிக் அலியின் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சாதிக் அலி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தொண்டி காவல் நிலைய போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற நபர் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஈரோட்டில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் புளூர் ஊராட்சி குமரை வலசு பகுதியில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர் கலைவாணி தனது வீட்டின் முன்புறம் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த போது காற்றின் வேகத்தால் திடீரென்று அருகில் இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து கலைவாணி மீது விழுந்தது. இதில் கலைவாணி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மொடக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் கலைவாணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.